அனர்த்தத்தினால் சேதமடைந்த பரந்தன் முல்லைத்தீவு A35 பிரதான வீதியில் உள்ள பாலத்தை இந்திய ராணுவத்தினர் 2 நாட்களில் மீளமைத்து விட்டதாக தெரிவிக்கப்பட்ட பதிவொன்று சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றமையை காண முடிந்தது. எனவே ஃபேக்ட் பிரசன்ட் நிறுவனம் அது குறித்து ஆய்வொன்றை மேற்கொண்டது. அந்த வகையில் திட்வா புயலின் போது சேதமடைந்த பரந்தன் முல்லைத்தீவு A35 பிரதான வீதியில் உள்ள பாலத்தை இந்திய ராணுவ பொறியியல் பிரிவினர் இலங்கை ராணுவத்தினரோடு இணைந்து புனரமைத்துள்ளனர் எனவும் இந்த தற்காலிக வேலி பாலம் கடந்த 23ஆம் தேதி பொதுமக்கள் பாவனைக்கு திறந்து வைக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்ட செய்திகள் பிரதான ஊடகங்களில் வெளியாகியிருந்தது. எனினும் அந்த செய்திகளில் இந்த பாலத்தை இந்திய ராணுவத்தினர் மாத்திரம் செய்ததாகவோ அல்லது இந்த பாலமானது 2 நாட்களில் செய்து முடிக்கப்பட்டதாகவோ தெரிவிக்கப்பட்டிருக்கவில்லை. மேலும் இந்த பாலத்தை புனரமைக்கும் பணியில் ஆரம்பம் முதல் செயல்பட்ட கிளிநொச்சி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர் ஒருவரை தொடர்பு கொண்டு நாம் இது குறித்து வினவியிருந்தோம். இதன்போது சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்களில் தவறுகள் இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அதேவேளை இந்த புனரமைப்பு பணிகளின் போது வேலி பாலங்களை அமைக்கும் பணிகளில் பிரதானமாக இந்திய ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதற்கும் இலங்கை ராணுவத்தினர் பாரிய ஒத்துழைப்புகளை வழங்கியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த பாலத்தை முழுமையாக 2 நாட்களில் அமைப்பது என்பது சாத்தியமற்ற விடயமாகும் எனவும் அவர் தெரிவித்தார். ஆகவே இந்த பாலத்தை முழுமையாக செய்து முடிப்பதற்கு 20 நாட்கள் எடுத்ததாகவும் இந்திய ராணுவம் இலங்கை ராணுவம் மற்றும் கிளிநொச்சி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கூட்டு முயற்சியினாலேயே இந்த பாலம் முழுமையாக்கப்பட்டு தற்போது மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே எமது ஆய்வின் அடிப்படையில் சேதமடைந்த பரந்தன் முல்லைத்தீவு A35 பிரதான வீதியில் உள்ள பாலத்தை இந்திய ராணுவத்தினர் 2 நாட்களில் முழுமையாக அமைத்ததாக பகிரப்படும் தகவல் தவறானது.